வணக்கம். ஒரு 2 வாரமாக நம்ம சில விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து இப்போ இன்னும் சில பெரிய ஆட்கள் ரைட் ஒரு 10,000 டெக்னிக்கல் அனாலிசிஸ் டீமு, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸு, ஊரில் இருக்கிற எல்லா டேட்டாவும் வச்சுக்கிட்டு ஒரு கம்பெனி நம்ம வந்து 2-3 வீக்ஸாக வந்து நம்ம சில விஷயங்கள் பேசுகிறத வந்து அவங்க இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. நல்லது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நம்ம சில விஷயங்கள்லாம் டச் பண்ண ஏரியாவும் அவங்க டச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சிலது நம்ம வந்து இதை டச் பண்ணாத சொல்கிறதும் அவங்க வந்து டச் பண்ணியிருக்கிறாங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் உங்களுக்கு தெரியும், வேர்ல்டில் வந்து ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் நம்ம எடுத்துக்கலாம். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 26,500க்கு மேலே டார்கெட் வந்து ஒன்று டச் ஆகும். எப்போ? ஜூன் 2027. நம்ம ஆகஸ்ட்குள்ளே வரும்ன்றது சிலர் சொல்லியிருக்கிறோம். அவங்க வந்து ஜூன் 2027 சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து மார்க்கெட்டை வந்து 24,300 நீங்கள் வச்சிங்களா, 350 அந்த ஜோன் வச்சுங்க. ஸோ க்ளோஸ் டு அபவுட் இவங்க வந்து அபவுட் 10% அப்சைடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங். அண்ட் நம்மளும் அதே 10-15% அப்சைடு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து அரௌண்ட் 27,000 பக்கமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் ப்ரீவியஸ் ஹை அதை உடைக்கும் தான் இவங்க சொல்லியிருக்காங்க. 26,500 வரும்னு சொல்லு, ப்ரீவியஸ் ஹையை உடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் ஹை எவ்வளோ? 26,373. ஸோ நம்ம அதில் வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணி 26,000 நம்ம போட்டுக்கிறோம். 1 year டைம் ஃப்ரம் நவ். ஸோ 1 yearல வந்து நிஃப்டி அந்த ஹைட் வருமா? லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாகவே வந்து நம்மளுக்கு அப்சல்யூட் 0 ரிட்டர்னில் தான் வந்து காட்டிகிட்ருக்கு. இதுக்கு வந்து அவங்க காரணம் வந்து சொல்கிறாங்க. கமாடிட்டி ப்ரைஸஸ் எல்லாமே வந்து கம்மியாகிட்டே வந்துட்டுருக்கு. ஜனவரி பிப்ரவரியில் வந்து அப்படி பீக் அடிச்சிச்சு. மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் அப்படியே கீழே இறங்கிட்டுருக்கு. தலைவர் வந்து லாஸ்ட் 3 டேஸாக வந்து க்ரூட் ப்ரைஸை கவனிக்கல போல இருக்குது. எனிவே, இன்னொன்று வந்து இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, போன தர US ஈரான் வார் வந்தப்போ க்ரூட் ப்ரைஸ் தார்மாராக வந்து ஏறிச்சு. இந்த தர ஏறி இருக்குது, பட் அந்த அளவுக்கு ஏறல. அது காரணம் வந்து இந்தியா இஸ் ஆல்ரெடி, இந்தியான்னு இல்லை மற்ற நாடுகள் எல்லாமே வந்து தே ஆர் டைவர்சிஃபைட். ஸோ பெருசாக பாதிப்பு இருக்காது. கமாடிட்டி ப்ரைஸஸ் நல்லா இருக்குது, ருப்பி ஸ்டேபிளாக இருக்குது, லோக்கல் க்ரோத் வெளிநாடு விட்டுருங்க, இந்தியாவுக்குள்ளே இருக்கிற க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் விட்டுருங்க, செகண்ட் குவார்ட்டர் ரிசல்ட் சூப்பர் டூப்பராக இருக்கும் எல்லா கம்பெனிக்கும். நேற்று நம்ம ரிலையன்ஸ் பார்த்தோம், போன வருஷம் இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் வந்த ரிசல்ட்டோட இந்த தர கம்மியாக வந்திருக்கு. தட் இஸ் பிகாஸ் அந்த சமயம் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் அந்த ஷேர்ஸை விற்றதில் அவங்களுக்கு ஒரு 8,300 8,400 crores லாபம் வந்துருந்துச்சு. அது ஒன் டைம் கெயின். அதை பார்க்கும் போதும் இந்த தரம் வந்து ஓரளவுக்கு நல்ல க்ரோத் வந்திருக்கு. அண்ட் தே ஹவ் டன் குட். எதிர்பார்த்ததோட பெட்டர் ரிசல்ட் வந்திருக்கு ரிலையன்ஸ். அது மாதிரி செகண்ட் குவார்ட்டரோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கோல்ட்மேன் சாக்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டொமெஸ்டிக் டிமாண்ட் வந்து நல்லா இருக்குது. ரெண்டாவது வந்து வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்குது. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் உச்சத்துலேருந்து கீழே விழுந்திருக்கு. சில ஸ்டாக்ஸ் நல்லா இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து மேலேருந்து கொஞ்சமாக கீழே விழுந்திருக்கு, பட் டைம் கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கு. 2 வருஷம் வந்து வட்டி கொடுக்கலன்னா என்னாச்சு? அந்த வட்டி நஷ்டம் தானே. ஸோ அதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்குது, கவர்மெண்ட் சப்போர்ட் நல்லா இருக்குது, அண்ட் க்ரோத் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் வந்து நல்ல க்ரோத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து என்னென்ன செக்டர்ஸை வந்து சொல்லிகிட்ருக்காங்கன்றது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், யூட்டிலிட்டி நம்ம சொல்கிறது தான். யூட்டிலிட்டி என்னது? போய் ஆன்லைனில் போய்ட்டு யூட்டிலிட்டி செக்டார் நீங்கள் டைப் பண்ணுங்கள், ஒரு 40 ஸ்டாக்ஸ் காட்டும். அதில் வந்து பவர் செக்டார்ஸ் தான் வந்து மெயினாக வந்து அவங்க பேசிகிட்ருக்காங்க. ஸோ யூட்டிலிட்டி செக்டார்ஸை வந்து இவங்க பேசுகிறாங்க. அடுத்தது பேங்கிங் செக்டார்ஸ். ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள், நம்ம வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ்ன்னு நம்ம பேசலாம். அவங்க வந்து ஒரு 15 ஸ்டாக்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் பற்றி பேசுகிறாங்க. எனர்ஜி செக்டார்ஸும் நம்ம வந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி, 4-5 இல்லை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து செக்டோரியல் அனாலிசிஸ் நம்ம போட்டிருந்தோம். அந்த செக்டோரியல் அனாலிசிஸில் பவர் செக்டார் பேசியிருக்கோம், பேங்கிங் செக்டார்ஸ் பற்றி நம்ம பேசியிருந்தோம், எனர்ஜி செக்டார் பற்றி நம்ம பேசியிருந்தோம், அண்ட் டிஃபென்ஸ் செக்டார் கடைசியாக வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ முடிஞ்சால் நீங்கள் போய் பாருங்கள். இவங்க வந்து அடுத்தது வந்து பேங்கிங்க்கு அடுத்தது வந்து எனர்ஜி ரிஃபைனரிஸ், மெயினாக வந்து ரிலையன்ஸு அது மாதிரி ரிஃபைனரிஸ் பற்றி அவங்க பேசிகிட்ருக்காங்க. டெக்னாலஜி ஸ்டாக்ஸ், நிறைய பேர் வந்து டெக்னாலஜி பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு, நானும் சொல்கிறேன் அடி வாங்கியிருக்கு, இப்போதைக்கு கை வைக்காதீங்கன்னு தான் நான் வந்து பேசிகிட்ருக்கேன். கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து இல்லை, டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் வந்து தூக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்றது இவங்க சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம அன்றைக்கி அனாலிசிஸ், செக்டோரியல் அனாலிசிஸில் நம்ம வந்து டெக்னாலஜி பற்றியும் நம்ம வந்து கவர் பண்ணிடணும். பெருசாக ஃபால் வந்துருக்கு, அதுக்கு ஒரு 15-20-25% வந்து புல் பேக் ரேலி வரும்ன்றதான் நம்ம பேசியிருக்கிறோம். இவங்க இந்த 20-25% அப் மூவ்
கவுண்டர் ட்ரெண்டாக வந்து க்ரோத்துன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களான்றது எனக்கு தெரியல. பட் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மோர் ரிஸ்கி. கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இட் வில் கோ அப்படின்றது. அடுத்தது மீடியா. எனக்கு தெரிஞ்ச மீடியா ஸ்டாக்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து கன்வின்சிங்காக கிடையாது. நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசியல் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. லாஸ்ட் 40 வருஷமாக யார் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க தான் வந்து எலெக்ஷன்ஸ் வின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் ஒவ்வொரு கட்சியும் வந்தப்போ எனக்குன்னு ஒரு டிவி சேனல் வேணும்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. விஜய் கரண்ட் சிஎம், தமிழ்நாடு சிஎம், மீடியா ஒரு இம்பார்ட்டண்ட் கிடையாது, நான் வேற மாதிரி நான் உள்ளே வந்துக்கிறேன்ற மாதிரி எஸ் ஹிட். ஸோ மீடியான்றது கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் பர்சனலி ஐ எம் நாட் அ கரண்ட் சிச்சுவேஷன்ஸ். சன் டிவியில் நீங்கள் எடுத்து பாருங்கள், மந்த்லி சார்ட்டில் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்மேஷன்ஸ் நடந்திருக்கு. நீங்கள் ஜி என்டர்டெயின்மெண்ட்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னால் நான் அதை பற்றி பேசல. பட் சன் மாதிரி சன் நெட்ஒர்க்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் உடச்சி இதாக இருக்குது, ஃபார்மேஷன் ஆகிருக்கு, நெக் லைனை உடச்சிருக்கு, க்ளோஸ் அபவுட் 30-35% டவுன் சைடுக்கான ரிஸ்க் இருக்குது. ஸோ மீடியா மனசில் வச்சிங்க, கோல்ட்மேன் சாக்ஸ் சொல்கிறான்றது பார்த்து வாங்கிங்க. இதுக்கு அடுத்தது அவங்க வந்து பேசுகிறது வந்து டெலிகாம், ரைட்? டெலிகாமில் வந்து இன் பர்டிகுலர் தேர் டாக்கிங் அபவுட் பாரதி ஏர்டெல். மற்றது பற்றி பேசல, பட் பாரதி ஏர்டெல்லும் நல்லா இருக்குது, ஐடியா செல்லுலரும் நல்லா இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து டிஃபென்ஸ் பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதில் கை வைக்கக்கூடாதுன்றது சொல்கிறது வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கம்பெனிஸ். எக்ஸ்போர்ட் வந்து மார்க்கெட் சரியில்லை, அதுக்கோசரம் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து க்ளோஸ் அபவுட் 15 ஸ்டாக்ஸை பற்றி இன் பர்டிகுலர் பேசியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரிலையன்ஸ் பற்றி பேசியிருக்கிறாங்க. ரிலையன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்ன்றதை அவங்க பேசியிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பேசியிருக்கிறோம், ரிலையன்ஸ் வில் கிவ் எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன்ஸ்ன்றது, ரைட்? இதுக்கு அடுத்தது இவங்க வந்து பேங்கிங் செக்டரில் வந்து 2 ஸ்டாக் எடுத்திருக்கிறாங்க. ஒன்று ஹெச்டிஎஃப்சி எடுத்திருக்கிறாங்க, இன்னொன்று ஐசிஐசிஐ எடுத்திருக்கிறாங்க. இதில் ஐசிஐசிஐ இஸ் ஆல்சோ ஓகே ஒரு விதத்தில், பட் ஹெச்டிஎஃப்சி பர்சனலி இன்னும் டவுன் சைட் ரிஸ்க் இருக்குன்றேன் நான். அடுத்தது வந்து இவங்க டைட்டன் எடுத்திருக்கிறாங்க. டைட்டன் எனக்கு சொல்ல தெரியல, சார்ட் பார்த்தோம் 2-3 நாள், அட்லீஸ்ட் 2 வாரம் ஆகுது. நான் பார்த்துட்டு அடுத்த செஷனில் வந்து நானும் சொல்கிறேன். இதுக்கு அடுத்தது அவங்க பாரதி ஏர்டெல் பற்றி பேசுகிறாங்க. பாரதி ஏர்டெல் ஈவன் ஐ எம் புல்லிஷ். மார்க்கெட் கீழே கரெக்ஷன் ஆகும் போதும் அவங்க வந்து பெருசாக கரெக்ஷன் ஆகலை. ஸோ ஸ்ட்ரென்த் வந்து நிறையா இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதானி போர்ட்டு அவங்க பேசுகிறது. அதுக்கு மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, அப்போலோ ஹாஸ்பிட்டல், பவர் கிரிட், ஏயு ஸ்மால் பேங்க், ரைட்? இதெல்லாம் வந்து அவங்க பயங்கர புல்லிஷாக இருக்கிறாங்க. காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட், இண்டிகோ, மேக் மை ட்ரிப், சன் ஃபார்மா அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் நம்மளோட டார்லிங் என்டிபிசி, ரைட்? என்டிபிசியும் இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க தட் புல்லிஷாக இருக்குன்றது. ஸோ இவங்க வந்து செக்டர் என்னென்ன புல்லிஷாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஸ்டாக் என்ன புல்லிஷாக இருக்குன்றது சொல்லியிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுங்க, இது என்னோட பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது, நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சில விஷயங்கள் அனலைசிஸ் பண்ணி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். செக்டோரியல் அனாலிசிஸ் மோர் ஆர் லெஸ், ரைட்? 2 செக்டாரை தவிர இவங்க எல்லாத்தையுமே அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. நான் வந்து டெக்னாலஜி அண்ட் மீடியாவை வந்து வேணான்னு நான் சொல்லியிருந்தேன், இவங்க வேணுன்றது போட்டிருக்காங்க. அண்ட் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மோர் ஆர் லெஸ் வந்து நாங்கள் எதிர்பார்க்குற ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்குது. நான் எதிர்பார்க்காத இது வேணான்னு ஒதுக்குன ஸ்டாக்ஸும் இருக்குது. இது வந்து என்னோட ரிப்போர்ட் கிடையாது, இது கோல்ட்மேன் சாக்ஸோட ரிப்போர்ட். பார்த்து பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வாரம் வந்து வோலட்டாலிட்டி நிறையா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது என் பர்சனல் கருத்து. அண்ட் கோல்ட்மேன் சாக் வந்து இன்னொன்று விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க, லாங் டேர்ம் ஸ்டோரி அபவுட் இந்தியா, ரைட்? செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொன்ன விஷயந்தான். இந்தியாவோட லாங் டேர்ம் கோல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எந்தெந்த ஏரியாவில் வந்து இந்தியா பயங்கர ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றதை நான் சொல்லியிருந்தேன். ஒன்று ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன், இன்னொன்று வந்து லோக்கல் இம்போர்ட் சப்ஸ்டியூட் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதும் அந்த விஷயத்தில் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்றைக்கு கூட நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா விக்ரம் 1, ஆனால் ஸ்கை ரூட் கம்பெனியோட விக்ரம் 1 ராக்கெட் விட்ருக்காங்க. அண்ட் அந்த ராக்கெட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னு சொன்னால் ப்ரைவேட் செக்டர், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் செக்டர். ஸோ வேர்ல்டு சேட்டலைட் லான்ச் மார்க்கெட்டில் வந்து இவங்க வந்து ஒரு இடம் பிடிக்கலாம். இஸ்ரோ இல்லாத ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து லான்ச்சில் வந்துருக்குறாங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா அவங்களோட ஸ்டேஜ் 1 ராக்கெட் அண்ட் ஸ்டேஜ் 2 ராக்கெட் ரெண்டுமே வந்து 3D பிரிண்டட்.
உட்காந்து 6 மாதம் உட்காந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற இதை வந்து 3 நாளில் வந்து 3D பிரிண்டிங்கில் வந்து பண்ணுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு டெக்னாலஜி மாஸ்டர் பண்ணியிருக்கிறாங்கன்றது எடுத்து பாருங்கள். ஸோ 3D பிரிண்டிங்கில் பண்ணும் போதும் 2-3 விஷயம் அட்வான்டேஜ் இருக்குது. என்னது? ஒன்று, அக்யூரேசி பர்ஃபெக்டாக இருக்கும். 2வது, ஹியூமன் எரர். ஸோ பண்ணும் போதும் ஹியூமன் எரர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்குது. 3rd மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், காஸ்ட்டும் கம்மியாகும், டைமும் கம்மியாகும். யாராச்சும் ஒருத்தர் வந்து அப்பா சேட்டலைட் விடணும்னு சொன்னால், சார் இன்றைக்கி சாட்டர்டே, மேபி மண்டே இல்லை டியூஸ்டே அன்றைக்கி விடலாமான்ற லெவலுக்கு வந்து வந்துடும். இது வந்துச்சுன்னு சொன்னால் ப்ராபப்ளி இந்தியா வில் கம்பீட் இன் அ வெரி அக்ரெசிவ் மார்க்கெட். இதே மாதிரி இன்னொன்று சென்னை பேஸ்டு ஒரு கம்பெனி ஆல்சோ வாயு புத்ரான்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட் எடுத்துருக்குறாங்க. 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான், அது ரொம்பலாம் போகாது, 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. எலக்ட்ரிக் இன்ஜின் ஞாபகம் வச்சுங்க. இவங்களாம் வந்து ஸ்பெஷல் ஃபியூவல் போட்டு அதை வந்து மேலே ஏற்றி விட்றாங்க. இவங்க ரீசார்ஜபிள் எலக்ட்ரிக் இன்ஜின் 6 கிலோமீட்டர் ஹைட் வரைக்கும் போகும். அண்ட் ஒவ்வொரு லான்ச்சுக்கும் இவங்களுக்கு செலவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 25 ரூபா. ஏன்னு சொன்னால் போகிற ராக்கெட் திரும்பி வந்துடும், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து இந்தியாவில் வந்து சில அச்சீவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, இந்தியா பெரிய லெவலில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. லாங் டேர்ம் க்ரோத் நல்லா இருக்குது. கோல்ட்மேன் சாக்ஸ்ன்னு சொல்கிறது வந்து நியர் டேர்ம் அந்த வார்த்தை தான் சொல்கிறேன். நான் வந்து சொல்கிறது வந்து அடுத்த ஒரு 3லேருந்து 6 மாதம், ரைட்? நியர் டேர்ம் வந்து பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ நம்ம பண்ணுற அனாலிசிஸ் ஒரு பெரிய டீம் வந்து போட்டு மறுபடியும் வந்து அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க தட் ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பேசினோமோ அந்த விஷயத்தை தான் அவங்களும் பேசியிருக்கிறாங்க. ஸோ இட் கிவ்ஸ் மோர் ப்ரைடு தட் நம்மளோட அனாலிசிஸும் அண்ட் பெரிய தலைங்களோட அனாலிசிஸும் மேட்ச் ஆகுதுன்றது. என்ன நேயர்களே, இந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சுன்றது உங்களுக்கு கருத்தை நான் வந்து எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.